இதன் விளக்கம் என்னவென்றால், இந்திய தேசம் உலகத்தின் அதிபதியானவன் இந்திய தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மாயில் மசூதியின் மூலமாகவே செயல்படுகிறான். இந்தியாவில் உள்ள ஜனங்கள் விரோதமாக உலகத்தின் அதிபதினா சாத்தான். கிறிஸ்தவர் சொல்லுகிற சாத்தான், இஸ்லாமிய சொல்லுகிற சைத்தான், இந்துக்கள் சொல்லுகிற யமன், பேய், பிசாசு. அந்த சாத்தான் உலகத்தின் அதிபதியானவன் இந்திய ஜனங்களுக்கு விரோதமாகவே இஸ்மாயில் வம்சத்தினர், அதாவது இஸ்லாமியர்கள் மூலமாக செயல்படுகிறான். இந்த செயல்பாடு பூரா அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்தாலுமே அவர் செய்யலாம் இருந்தார். அது தூண்டுவது உலகத்தின் அதிபதி யாரும் தெரியாது. மனுஷன் சொல்லி வருவான், இவர் யாரும் அடிச்சான், அவன் அடிச்சான், அவன் அடிச்சான்னு. அவன் அடிப்பது அடுத்தது அவன் அடித்தாலுமே அதற்கு மூல காரணம் சாத்தான், சைத்தான் அவனுக்குள்ளாக இருந்து அவனை அடி அடி வெட்டு வெட்டு கொல்லு கொல்லுன்னு சொல்லும். அதான் மூல காரணம். உங்களுக்கு தெரியாது. பரிசுத்தர் அபிஷேகம் பெற்றவன் நான், எனக்கு தெரியும்.